God's love is unconditional. God's love, தேவனுடைய அன்பானது நிபந்தனை அற்றது. நிபந்தனை இல்லாத ஒரு அன்பை நான் கேட்கவே இல்லை. கொஞ்சம் லாஜிக்கலா போங்க. I didn't ask. யாராவது தேவனுடைய அன்பை கேட்டீங்களா? You did not love me, but I loved you first. நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, நான் உங்களை நேசித்தேன். நான் கேட்கல, எனக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது கண்டிஷனாவது போடலாம்ல, நிபந்தனையாவது போடலாம்ல. நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன். அதுக்கு பேர் தான் கண்டிஷன். 80 மார்க்குக்கு மேல வாங்கி காட்டு, நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். அதான் அப்பா சொல்லுவார். காட்டலைன்னா நான் வாங்கி தர முடியாது அப்படி. மறுபடியும் 38 மார்க்கு காட்டினா எப்படி சைக்கிள் கிடைக்கும்? அது போல கண்டிஷன் போடாத எப்பா ஏசையா மனுக்குலத்துக்கு தேவன் செய்கிற ஒரு இருதயத்தை என்னால விவரித்து சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. நான் கேட்காதத கண்டிஷன் போடாம, 2வது 3வது அளவுக்கு அந்த அன்பை என்னிடத்துல கொடுக்கிறார்னா நான் கேட்கல. அந்த அன்புனா எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு இந்த உலக அன்புக்காக தவிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோருடைய அன்பை பிள்ளைகள் தேடுவார்கள், பிள்ளைகளுடைய அன்பை பெற்றோர்கள் தேடுவார்கள், சொந்தக்காரர்களுடைய அன்பை மற்றவர்கள் நண்பர்களுடைய அன்பு தேடுவார்கள். ஆனா என்னைக்காவது தேவனுடைய அன்பு எனக்கு வேணும்னு மனுஷன் ஒரு நாளாவது கேட்டானா? அவன் கேட்கல, அவனுக்கு தெரியாது. தம்முடைய குமாரனை தேவன் வெளிப்படுத்தினது நிமித்தம் தேவ அன்பு இன்னதென்று வெளிப்பட்டதுன்னு போட்டிருக்கான். இன்னதென்று அப்பதான் வெளிப்பட்டுச்சு. நான் கேட்கல. கேட்காதத சரி கேட்ட பிறகு ஒரு கண்டிஷன் போட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு? நான் கேட்காதத சரி தர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன் போட்டு தான் நான் தருவேன்னு சொல்றதுல எவ்வளவு நேரம் ஆகும்? ஆண்டவருக்கு நேரம் ஆகாது, தப்பும் கிடையாது. கண்டிஷனையும் போடல. சரி கொஞ்சம் எடுத்துட்டு போப்பான்னு சொன்னா அதையும் விட்டு கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் இன்னதென்று அறியத்தக்கதாக enormity of the love of God, the magnitude of the love of God. What a magnitude, unfathomable and cannot be measured, immeasurable, ununderstandable magnitude of the love of God. கொற்றதை இவ்வளவு கொற்றார்னா நான் கேட்காதத, என் அறிவுக்கு எட்டல, என் கேட்காதத ஒரு நிபந்தனையும் சரி கேட்கல நானா கொடுக்குறேன், ஆனா சில கண்டிஷனோட கொடுக்குறேன் அப்படியும் சொல்லல. சரி போய் இத்தினோண்டு வாங்கிட்டு போ 1 கிராம் அப்படின்னு போடாம, அப்பா இது கொண்டு வந்து கொட்டி தோத்திரம். நான் பரலோகத்தை பார்த்ததும் இல்லை, பரலோகத்தை குறித்து கேள்விப்பட்டதும் இல்லை. அன்பின் உலகம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அங்க ஒரு சீட்டு வேணும்னு நினைச்சு நான் கேட்காம அளவு கடந்த அந்த அன்பில என்னை தேடி வந்து கண்டிஷன் போடாம என்னிடத்துல அன்பு காட்டுகிறார்னா அந்த அன்பை ரிஜெக்ட் பண்ணவனுக்கு இரக்கம் கிடைக்குமா? That is my point. That is why there is no love in hell.